ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ பிக் பாஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்ற அப்டேட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யுகேந்திரன் வரவே இல்லை உள்ள. யுகேந்திரன் வராததுக்கு முக்கியமான காரணத்தை இப்போ அவர் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கமலை வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸையே அசிங்கப்படுத்தணும் மட்டும் இல்லாமல் கமலையும் கேவலப்படுத்தி ஒரு சில விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. இப்போதைக்கு என்ன பேசினாரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ஆக்டர் சிங்கர் யுகேந்திரன் பிக் பாஸ் வந்து ஒரு 2-3 வாரம் இருந்துட்டு அவர் வெளியில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பிக் பாஸில் தொடரல. ஸோ அப்போலாம் போய் ஒரு நார்மலான இன்டர்வியூ தான் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பிரதீப் தான் வந்து வெளியில் வந்தார். பிரதீப் வெளியில் வந்தது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்வலியை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒத்துமொட்ட சமூகமே, தமிழ் சமூகமே பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே பிரதீப்க்கு ஆதரவாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து யுகேந்திரன் கிட்ட கேட்டாங்க, அதாவது கொஞ்ச நாள் நீங்கள் பிக் பாஸ்குள்ளே இருந்தீங்களா, பிரதீப் கூட இருந்தீங்களா, பிரதீப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் தான் இப்போ யுகேந்திரன் பிக் பாஸில் வராததுக்கு முக்கியமான காரணங்களாக இருந்தது. என்ன அப்படின்னா, இவர் வந்து நிறைய பேர் இவர்கிட்ட வந்து இன்டர்வியூஸ் எடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து எதுக்கு நீங்கள் பிரதீப் வந்து இப்படி பண்ணாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்கும்போது அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி பிரதீப் மேலே இன்னைக்கு ஒரு பொம்பளை கேஸ் போட்டிருக்காங்க. இவன் வந்து பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் போட்டு அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவன் அப்படிப்பட்டவனா, உமன் சேஃப்டிக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்த ஒரு பிரதீப்பாக இருந்திருந்தானா அவங்க எப்படி அவங்க இருந்திருப்பாரு, அங்கே எல்லாரும் எப்படி சேஃபாக இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கிறது வெளியில இருந்து பார்த்துருக்க மாட்டாங்களா, இல்லை டீம் தான் பார்த்துருக்காதா, இத்தனை பேர் இருந்தும் கூட உமன் சேஃப்டிக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருப்பா. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசினாங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் எல்லாருக்கூடயும் ஒரு பிரதர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டானே தவிர அவன் வேற எந்த ஒரு தப்புமே பண்ணல. அதுக்குள்ள இப்படி ஒரு கேவலமான கேஸை போட்டு அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி அவன் வெளியில் போனதுக்கு திரும்ப அவன் கூப்பிட்டா கூட உள்ளே போகக்கூடாது, அவன் உள்ளே போகவே கூடாது. அவன் வெளியில இருந்தே ப்ரூவ் பண்ணணும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள விட அவன் பெரிய ஆளாக வருவான் அப்படின்றது வந்து வெளியில் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறது தான் அவன் தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்கிறதுக்கு பிரதீப்க்கு வந்து ஒரு வாய்ப்பு. அது பிரதீப் கண்டிப்பாக பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். மாயா பூர்ணிமா பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் இது கூட நிக்சன் சேர்ந்தது வந்து ஒரு பெரிய பெரிய தப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது போக வந்து இந்த மாதிரி ஒன்று சொல்லி அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இவன் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லி. இவன் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் அவனை எப்படி வெளியில் அனுப்புறது, இவனை யாருமே எவிக்ட் பண்ண முடியாது, மக்கள் ஆதரவு இவனுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால இவனை என்ன வேற ஏதாவது சொல்லி அனுப்பணுன்றதுனால இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்க. இல்லைனா அவன் தான் இன்னைக்கு டைட்டில் வின்னராக இருந்திருப்பான். மாயா பூர்ணிமா கேங் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அவனை எப்படி தூக்கணுமோ, எந்த காரணத்தை சொல்லி அவனை தூக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி அவனை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நடக்க விட்டுருக்கவே மாட்டேன். கண்டிப்பாக பிரதீப்புக்கு இந்த ஒரு விஷயத்த நடக்க விட்டுருக்கவே மாட்டேன். நான் கண்டிப்பாக இதை வந்து நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன். அவனை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன். அவனுக்கு யாருமே இல்லாத ஒரு காரணத்தினால, யாரும் இல்லைன்றதை தாண்டி அவனுக்கு அதிகமாக சப்போர்ட் இல்லாத ஒரு காரணத்தினால அவனை வந்து வெளியில் வச்சு செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி இவ்வளோ கேவலமாக ஒரு இது கேம்காக இப்படியெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு சொல்லி யுகேந்திரன் அவரோட பதிவை வந்து விட்டிருந்தாரு. இதுதான் வந்து பிக் பாஸுக்கு ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெட் கார்டு கொடுத்து அமிச்சு மக்கள் பயங்கரமாக வந்து கமலஹாசனே கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பிக் பாஸுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு, விஜய் டிவிக்கு பயங்கரமான எதிர்ப்பு கிரியேட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இங்கேருந்து போன ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து இவருக்கு சப்போர்ட்டிவாக பேசுனதில்லை தாண்டி பிக் பாஸ் பண்ணது கமலஹாசன் பண்ணது தான் தப்பு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி பேசின ஒரே காரணத்தினாலே யுகேந்திரன் இன்னைக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும். யுகேந்திரனை இன்வைட் கூட பண்ணல அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. யுகேந்திரன் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் அவர் நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணாரு, நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் உள்ள கூப்பிடலைன்னா அப்படி அவங்க கூப்பிட்டு அவர் உள்ள போகணுன்ற அவசியம் கிடையாது. அதை அவர் விரும்பவும் மாட்டாரு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்கிரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.